அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்ம கோழி பண்ணை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. கோழி பண்ணையில் இன்றைக்கி என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கோழி பண்ணையில் பார்த்தோன்னா நம்ம கோழி பண்ணையில் நாட்டுக்கோழி தனியாக செட்டு போட்டிருந்தாங்க ஆரம்பத்தில். இந்த தூரத்தில் தெரிய பாருங்க, அந்த நாட்டுக்கோழிக்காக போடப்பட்ட செட்டு. அந்த செட்டு என்ன பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. நம்ம கீத்தால் ஆரம்பத்திலே போட்டிருந்தோம். கீத்து செலவு ரொம்ப குறைவு அப்படின்ட்டு கீத்தால் போட்டிருந்தோம். அது செட் ஆகலை. ஆனால் இப்போ பேனல் சீட்டுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நாளைக்கு ஏமாற்றிக்கிட்டே இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னார், என்ன பேனல் சீட் யூஸ் பண்ணான்னு சொன்னால் ஜெய் தமிழை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஜெய் தமிழா ஓனர் ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. நானும் 2 ஃபோன் ட்ரை பண்ணி பார்த்தேன், எடுக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, வேறு இருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக மொத்தம் பேனல் சீட் தான் போட்டு நம்ம செட்டை சரி பண்ண போகிறோம். இப்போ அந்த பராமரிப்பு இல்லாதாலும் செட்டில் பார்த்தோன்னா கோழி இரவு நேரங்களில் தங்கிறதுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோழி முட்டையிறதுக்கே பெரும் பிரச்சனையாக இருக்குது. என்ன கோழி முட்டையிறதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அந்த கோழி கொட்டாயில் பார்த்தோன்னா அந்த தக்காளி ட்ரே தொங்குது பாருங்கள். அந்த தக்காளி ட்ரே வரிசையாக தொங்க விட்டுருந்தோம். அதில் பார்த்தோன்னா கோழிகள் ஆட்டோமேட்டிக்காக போய் முட்டை இட்டுக்கும், ஆட்டோமேட்டிக்காக குஞ்சு பொறிச்சிடும். நம்ம குஞ்சு பொறிச்சுன்னா கோழியில் கீழே இறக்கி விட்டுருவோம். ஆனால் இப்போ பார்த்தோன்னா அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி செய்ய முடியலைங்க. கோழி கண்ட இடத்துல முட்டை இடுதுங்க. உதாரணம் சொல்ல போனாக்கா, கோழி எங்கே தான் முட்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு முட்டை இடுதுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஆனால் கோழி இரவு தங்கிறதுக்கு நிறைய இடங்கள் நிறையா இருக்குதுன்னா நம்ம பெருசு பண்ணாமல் விட்டோம். நம்ம ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டதால் நம்ம சரி பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. நம்மக்கிட்ட பார்த்தா இந்த பாருங்கள், இந்த ஆடு அடைக்கிறதுக்குள்ள மாடுகளை உள்ளே கட்டுறோம். இந்த செட்டு பெரிய செட்டாக இருக்குது. ஆரம்பத்தில் பிராய்லர் கோழியாக இருந்த செட்டுங்க இது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தோன்னா இடம் நிறையா இருக்கிறதால நம்ம இந்த கோழி பண்ணைக்கு நம்ம பெரிய ரிஸ்க் எடுக்காமல் விட்டோம். நம்ம தான் ஆரம்பத்தில் சொன்னோம்ல, கோழி பண்ணைக்கு நம்ம பெருசாக செலவு பண்ணுற வேலை இல்லைங்கன்னு சொல்லி நம்மள அதே மாதிரி தான் இப்பயும் நம்ம சொல்ல கருத்து தான். கோழி பண்ணை பெருசாக செலவு பண்ணுறதே இல்லைங்க. வருமானம் பூரா நமக்கு லாபம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோழி பண்ணை எப்போவும் செலவு பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ பார்த்தோன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் 200 கோழி தாய் கோழி வாங்கிட்டு போனார். அதுலேருந்து பார்த்தோன்னா கோழிகள் உற்பத்தி பண்ணுறதே பெரும் சவாலாக தான் போயிட்டு இருக்குது. ஆனால் இப்போ ஓரளவுக்கு உற்பத்தி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சொல்ல வந்த கருத்து பார்த்தோன்னா, கோழி ஆங்காங்கே முட்டையிடுன்னு சொல்லியிருந்தேன். எங்கே உதாரணம் சொல்ல போனால், அங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோழி முட்டையிட்டு அடை கிடக்குறது பாருங்கள். இது பிராய்லர் கோழிக்கு உண்டான படுதா, அதாவது சட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த படுதா கிடக்குது. அந்த படுதா கிடுக்குலேயும் போய் முட்டையிட்டு பாருங்கள். இதை நான் நேற்று தான் கவனித்தேன். இங்கே பாருங்கள், இதில் ஒரு 4 முட்டை இட்டுருக்கு. இது இன்றைக்கி விட்ட முட்டை தான். அது நேற்றுக்கு தான் பார்த்தேன். நேற்றுக்கு 4 முட்டை எடுத்தால் இன்றைக்கி 4 முட்டை விட்டுருக்குது. இது கிடுக்கில் போய் அதாவது கோழி மறைவான இடத்துல மட்டும்தான் முட்டை இடுங்க. இங்கே ஒரு கோழி பார்த்தோன்னா இது தானே முட்டை இட்டு தான். இது நான் முட்டை எடுத்து ரெடி பண்ணல. இந்த தகரத்தை ஒரு இதாக வச்சுருந்தோம். நம்ம இந்த தகரத்துக்குள்ளே போய் கோழி முட்டை இட்டு ஒரு 5 குஞ்சு பொறிச்சிருக்கு. பாக்கி ஒரு 7 முட்டை போல் இருக்குது இன்னும். இது இங்கே ஒரு இடத்த முட்டை இருக்குது. இந்த கூண்டில் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிருக்கு. இந்த குஞ்சு நம்மளா ரெடி, இதுக்குள்ளே ஒரு ப்ரூடிங் செட்டப் ரெடி பண்ணி இதுக்குள்ளே விட்டுருக்குறோங்க. ஏன்னா நம்ம பண்ணையில் பார்த்தோன்னா அதிகமாக இந்த கீரி புள்ள தொல்லையும் ராசாலின்னு சொல்லக்கூடிய ராசாலி ஒரு பருந்து ஒன்றுங்க, அது தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குதுங்க. அது நிறைய குஞ்சுகளை தூக்கிடுங்க. நம்ம ஒரு 50 குஞ்சு விட்டோம்னா அதில் 25 குஞ்சு அவங்களே சாப்பிட்ருவாங்க. பாக்கி 10 குஞ்சை கீரி புள்ள தூக்கிடுவாங்க. 15 குஞ்சு தான் நம்ம மீறுங்க. 50 குஞ்சில் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம அவங்களாம் சாப்பிட்டப்போ நமக்கு கிடைக்கும். அதனால் பார்த்தோன்னா நம்ம இந்த ப்ரூடிங் செட்டப் கொண்டு வந்தோம். நம்ம அதுக்கப்புறம் தான் ப்ரூடிங் செட்டப் கொண்டு வந்தோம். அதுலேருந்து நம்ம ஓரளவுக்கு கோழி குஞ்சை காப்பாற்ற முடியுது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா பாருங்கள், இங்கே ஒரு கோழி முட்டையிட்டு அடை காத்து கிடக்கு பாருங்கள். இதுவும் நம்ம காலையில் மாட்டுக்கு வைக்கலான்னு சொல்லி நான் வந்தேங்க. மாட்டு வைக்கல் டேமேஜ் ஆகிடக்கூடாது. மாடு வைக்கல் பார்த்தோன்னா கோழி எச்சம் போச்சுன்னா மாட்டோட வைக்கல மாடு சாப்பிடாங்க அந்த வைக்கல. அதனால் இது படுதா போட்டு நம்ம மூடி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் படுதா போட்டு மூடி வச்சுருந்தோம். இந்த படுதா மூடாமல் இருக்கிறதால அது கிடுக்கில் போய் பார்த்தீங்கன்னா, அது இது கிடுக்கில் போய் ஒரு 8 முட்டை ஒரு கோழி விட்டு வச்சுருக்கு. எந்த கோழி தெரிலங்க, 2 4 6 8 10 முட்டை இருக்குதுங்க. இங்கே ஒரு கோழி முட்டை இருக்குது. இன்னும் கிடுக்கெல்லாம் எந்த இடத்துல எந்த கோழி முட்டை இருக்குதுன்னு தெரிலங்க. நம்ம வைக்கல் நம்ம ஒரு பாதுகாப்பாக வச்சா நம்ம அந்த கோழிகளை அவங்க பாதுகாப்புக்கு அவங்க சென்றுடுறாங்க. நம்மக்கிட்ட தற்காலிகத்துக்கு பார்த்தோன்னா அதிகப்படியான நாட்டுக்கோழி இல்லாட்டியும் நம்மக்கிட்ட இருக்கிறது போதுங்க. இதை நம்ம டெவலப் பண்ணிட்டா நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5-6 மாதத்தில் நம்ம அதிகப்படியான கோழிகளை நம்ம உற்பத்தி செஞ்சிட முடியுங்க. நம்ம நாட்டுக்கோழி பண்ணைக்கு மேலே நம்ம அந்த பேனல் சீட்டையோ அல்லது சிமெண்ட் சீட்டையோ மாட்டிட்டோம்னாக்கா நம்ம விரைவாக நம்ம கோழியை நம்ம டெவலப் பண்ண முடியும், உற்பத்தி பண்ணிட முடியும். எந்த நம்பிக்கை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கோழி உற்பத்தி பண்ண நமக்கு பெரிய விஷயமே இல்லைங்க. நம்மகிட்ட இடவசதி நிறையா இருக்குது. கோழி உற்பத்தி ஆகிறதுக்கு சரி, இரவில் அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மக்கிட்ட இடவசதி இருக்கிறதால நம்ம விரைவாக நம்ம கோழி நம்மளால் உற்பத்தி பண்ணிட முடியும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், அவ்வளோதாங்க. ஏன்னா ப்ரூடிங் செட்டப்புக்கு 2 கூண்டு வச்சுருக்கிறோம். இரவு நேரங்கள் அடைக்கிறதுக்கு இந்த கூண்டு ஒன்று இருக்குது. நம்மக்கிட்ட அந்தாண்ட ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது, பெரிய செட்டு இருக்குது. இந்த செட்லேயும் இரவு நேரங்கள் அடைஞ்சுங்க நிறையா. இந்த விட்டை இருக்குது பாருங்கள், இந்த விட்டதெல்லாம் வரிசையாக ஏறி அடைஞ்சுங்க. எல்லா கோழியுமே எல்லா விட்டத்திலும் இரவு நேரங்கள் பார்த்தா கோழிகள் தான் அடைஞ்சிருக்கும்.
பாருங்க உதாரணம் சொல்ல போனாக்க இந்த கோழி வந்து ஒரு 5 குஞ்சில் இறக்கி விட்டாங்க. ஏன்னா இரவு நேரங்களில் வந்து சின்ன சின்ன குஞ்சுலாம் இருக்குது, அது வந்து அந்த ப்ரீடிங் செட்டப் போட்டுக்கலாம், அந்த கூண்டில் ஒரு சில கோழிகள் அடைச்சிடும். ஏன்னா இரவு நேரத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த பூனைத்தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஏற்கனவே கூண்டு வச்சுலாம் பிடிச்சி கொண்டு எட்ட விட்டோம். ஆனால் திரும்ப ஏதோ ஒரு பூனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒரு நாள் இரவில் வந்து பார்த்தோன்னா கரண்ட் இல்லைங்க. அன்றைக்கி நைட்டு மட்டும் பார்த்தோன்னா 10 கோழிக்கு மேலே பிடிச்சி போச்சு. அந்த 10 கோழியும் பிடிச்சி சாப்பிட்டுருந்தா சந்தோஷப்பட்டுருப்பாங்க. 10 கோழி பிடிச்சி சாப்பிடலைங்க, தலையும் காலையும் கட் பண்ணி போட்டுருச்சு. அது பூனையாக கீரைன்னு கண்டுபிடிக்க முடியல. காலையில் எழுந்து பார்த்தா 10 கோழி வரிசையாக கிடக்கு. அதாவது பாடி மட்டும்தான் கிடக்கு, காலும் இல்லை தலையும் இல்லைங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தா பாருங்கள், நம்ம 5 நம்ம அந்த கோழியெல்லாம் சின்ன குஞ்செல்லாம் ஒரு 3/4 கிலோ சைஸ் உள்ள கோழியெல்லாம் இந்த கூண்டில் அடைச்சிடறோம். அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு கூண்டை நமக்கு தேவைப்படும். அப்படிங்கிறதுல இந்த கோழி வந்து கொஞ்சம் வளர்ந்துச்சு அப்படின்ட்டு இந்த குஞ்சு ஒரு 5 குஞ்சோடு அந்த கோழி இறக்கி விட்டாங்க. 5 குஞ்சில் வந்து பார்த்தோன்னா 4 குஞ்சு ராசாலே தூட்டி விட்டாருங்க. ஒரே ஒரு குஞ்சு வச்சுட்டாலே இதுங்க. இன்றைக்கி காலைல கூட 2 குஞ்சு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு குஞ்சு தான் வச்சுக்கிட்டு நிற்கிதுங்க. இது மாதிரி இந்த ராசாளி தொல்லையில் தான் நமக்கு பெரும் தொல்லையாக இருக்குது. உங்கள் பண்ணையில் எப்படின்னு தெரியல, நம்மளோட பண்ணையில் வந்து பார்த்தோன்னா பெரும் தலைவலி வந்து பார்த்தோன்னா ராசாளி தாங்க. இதுலேருந்து விடுபடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வலையை கட்டிவிடலாம்னு சொல்லியிருக்காங்க. மீன் வலையை விரைவில் கட்டி விட்டுறோம் கண்டிப்பாக. மீன் வலையை கட்டினதுக்கப்புறம் கோழி காப்பாற்றலாம்னு நினைக்கிறேன். நம்ம தம்பி பொண்ணு வந்து பார்த்தா நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து நான் என்னமோ பண்ணுறேன்ட்டு அதுவும் செல்லை தூக்கிட்டே சுற்றி வருதுங்க பாருங்கள். நம்ம பண்ணையில் நாட்டுக்கோழிகளை இப்போதைக்கு என்ன அப்டேட் இருக்குதுன்னு காமிக்கலான்னு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.